வெல்கம் டு SheCooking. இன்னைக்கு பார்க்க போற ஒரு ரெசிபி வந்து இட்டாலியன் சூப். அதுக்கு பேர் வந்து மினிஸ்ட்ரோன். அதுக்கு என்னென்ன பொருள் தேவையானதுன்னு சொல்லிடுறேன். 1 கப் டைஸ்ட் ஆனியன், 1 கப் celery, 1 கப் கேரட், 1 கப் zucchini, 1 கப் green beans, 1 கப் kidney beans, 1 கப் chickpeas, half கப் shell pasta, 2 கப் டைஸ்ட் tomatoes, ஒரு 4 கப்ஸ் வாட்டர் வேணும், 2 கப் பேபி ஸ்பினாச். என்னென்ன சீசனிங் சொல்லிடுறேன். 2 ஸ்பூன் parsley flakes, 2 டேபிள் ஸ்பூன் வந்து ஆலிவ் ஆயில், 1/4 கப் வந்து டொமேட்டோ பேஸ்ட், half tablespoon of teaspoon of black pepper and salt, 3/4 teaspoon of இது oregano leaves and basil leaves, 1 teaspoon of minced garlic. மினிஸ்ட்ரோன் வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வந்து எப்படி பண்ண போறதுன்னு சொல்ல போறேன். ஃபர்ஸ்ட் இந்த 2 ஸ்பூன் ஆலிவ் ஆயில ஊத்திக்கணும். நல்ல பேன் வந்து ஹீட் ஆன உடனே அதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் ஆனியன் போட்டுக்கிறேன். ஆனியன் கொஞ்சம் நல்லா கலர் மாறணும். இப்போ வந்து ஆனியன் வந்து லைட்டாக கோல்டன் கலர் வந்த உடனே இந்த celery ஆட் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் இந்த கேரட் ஆட் பண்ணணும். அதுக்கப்புறம் இந்த zucchini ஆட் பண்ணணும். ஆட் பண்ணிவிட்டு இதுக்கப்புறம் இந்த மின்ஸ்ட் கார்லிக்கு போட்டேன். அதுக்கப்புறம் இந்த பெப்பர் அண்ட் சால்ட் இதை போட்டுட்டு நம்ம இந்த வெஜிடபிள்ஸ் வந்து கொஞ்சம் நல்லா சாஃப்டாக வேகிற வரைக்கும் 3 மினிட்ஸ் வந்து நம்ம குக் பண்ணணும். இப்போ 3 மினிட்ஸ் ஆயிடுச்சு. இந்த வெஜிடபிள்ஸ் வந்து கொஞ்சம் சாஃப்ட் ஆயிடுச்சு. இதுக்கப்புறம் இந்த டைஸ்ட் டொமேட்டோஸ் போட்டணும். அதுக்கப்புறம் டொமேட்டோ பேஸ்ட் போட்டுட்டு இந்த இட்டாலியன் சீசனிங் oregano அண்ட் பே லீவ்ஸ் போட்டுட்டு அதுக்கப்புறம் இதில் இந்த நான் கொண்டக்கடலை வேக வச்ச தண்ணி வச்சுருந்தேன். அந்த தண்ணியை ஊற்றிட்டேன். இது வந்து நல்லா நம்மளுக்கு ஒரு 3 to 4 மினிட்ஸ் நல்லா கொதிக்கணும். இப்போ இது வந்து நல்லா கொதிச்சிருச்சு. குக் பண்ணி வச்சிருக்கிற இந்த ரெட் கிட்னி பீன்ஸ், குக் பண்ணி வச்சிருக்கிற இந்த chickpeas, இந்த green beans போட்டோம். அதுக்கப்புறம் இந்த ஷெல் பாஸ்தா. இது வந்து இந்த பாஸ்தா வேகிற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணணும். இப்போ 3 to 5 மினிட்ஸ் இந்த பாஸ்தா குக் பண்ண வரைக்கும் வெயிட் பண்ணேன். இப்போ பாஸ்தாவும் நல்லா குக் ஆயிடுச்சு. குக் ஆனோடனே இப்போ என்ன பண்ணணும்னா லாஸ்டா நம்ம இந்த பேபி ஸ்பினாச் போட்டுட்டு இதை ஒரு 2 மினிட்ஸ் அப்படி நல்லா கொதிக்க விடணும். 2 மினிட்ஸ் நல்லா கொதிச்ச உடனே இந்த பார்ஸ்லே ஃபிளேக்ஸ் போட்டு இறக்கிடணும். மினிஸ்ட்ரோன் சூப்பு டன் ஆயிடும். இப்போ 2 மினிட்ஸ் பேபி ஸ்பினாச் நல்லா குக் ஆயிடுச்சு. இது முடிஞ்ச பிறகு இந்த பார்ஸ்லே ஃபிளேக்ஸ் போட்டுட்டு இது நல்லா ஒரு கலக்கலக்கு. இது ஒரு ஹெல்த்தியான சூப்பு, மினிஸ்ட்ரோன் சூப்பு. மோஸ்ட்லி உங்களுக்கு வெஜிடபிள்ஸ் தான், விட்டமின்ஸ் நிறைய இருக்கு. இதுல கார்போஹைட்ரேட்க்கு வந்து லைட்டா நம்ம அந்த ஷெல் பாஸ்தா மட்டும் தான் ஆட் பண்ணிருக்கோம். அதனால இது ஒரு ஹெல்த்தியான சூப்பு. இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிட்டேன். இது உங்களுக்கு நான் சர்வ் பண்ணிக்கிறேன்.